இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் ரோலர் கோஸ்டரில் வந்துட்டு இருப்பாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது அதில் ஏற்பட்ட ஒரு சின்ன ஃபால்ட்டால் அதோட லாக், அதாவது சேஃப்டி லாக் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருது. அதில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா பறந்து போய் கீழே விழுந்துடுறான். அடுத்து அந்த ரோலர் கோஸ்டர் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இடத்துல, அதாவது அந்த ட்ராக்லேயே ஒரு இடத்துல தலைகீழ ஜாம் ஆகி நின்றுது. இப்போ அதில் இருக்க இன்னொருத்த பார்த்தீங்கன்னா அந்த லாக் ரிலீஸ் ஆனதால அந்த லாக்கு பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல. இங்கே நடக்கிறதெல்லாம் கீழே நிற்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபோனில் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த கொஞ்சம் நேரத்திலேயே அந்த பார்க்கோட மேனேஜர் பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ டீமுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க கால் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே இவங்களும் வந்துடுறாங்க. அந்த டீம்ல இருக்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா அந்த ட்ராக் வழியாவே ஏறி அந்த தொங்கிட்டு இருக்கவங்க கிட்ட வந்துடுறாரு. இப்ப அவர் வந்து கையை நீட்டுறாரு, அவனை கையை கொடுக்க சொல்லி. ஆனா அவரோட கை எட்டல. அதனால ஒரு பெல்ட் அவன்கிட்ட கொடுத்துட்டு அதை பிடிக்க சொல்றாரு. ஆனா இவன் நம்ம குண்டா இருக்கனால ஒருவேளை இந்த லாக்ல இருந்து கையை எடுத்தோம் அப்படின்னா வெயிட் தாங்காம கீழே விழுந்துட போறோம் அப்படின்னு பயந்துகிட்டே அந்த லாக்ல இருந்து கையை எடுக்க மாட்டேங்கிறான். அந்த நிலைமையில கூட என்னோட ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டை பத்தி இவன் விசாரிக்கிறான் அங்க இருக்கவர்கிட்ட. அவர் என்ன பண்றாரு, அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னா இவன் மன உடைச்சல்ல கையை விட்டுற போறான் அப்படின்ட்டு, அதனாலேயே அவன் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றாரு. இதை கேட்டவனே இவனுக்கு ஒரு சின்னதா பாசிட்டிவ் எனர்ஜி வருது. அதனால நம்ம அந்த பெல்ட்டை பிடிக்கலாம் அப்படின்ட்டு அந்த லாக்கர்ல இருந்து ஒரு கையை எடுக்கிறான். இவன் எடுத்த உடனே அவனோட வெயிட் தாங்காம அந்த இன்னொரு கையும் ஸ்லிப் ஆகி அங்கிருந்து கீழே விழுந்து இறந்தாரான்.